கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழகம் புதுச்சேரியில் மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவுற்றிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024ஆம் ஆண்டுக்கான அந்த நாடாளுமன்ற தேர்தலானது தற்போது தமிழகத்தில் கிட்டத்தட்ட 39 தொகுதியிலும் முடிவுக்கு வந்திருக்கின்றது. இன்று காலை தொடங்கி நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவில் பல இடங்களிலும் சரி மதியம் வரையிலும் குறைவான வாக்கு பதிவாகி இருந்தது. இந்நிலையில்தான் அதன் பிறகு மக்கள் பெருமளவில் வாக்களிக்க வந்திருந்தனர். அதாவது மதியம் வரையிலும் பதிவான வாக்குகளையும் அதன் பிறகு பதிவான வாக்குகளையும் பார்க்கும்போது அந்த வாக்கு விகிதமானது அதிகமாகவே இருக்கின்றது. அதிலும் முக்கியமாக தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் அசோக் நகரில் இருக்கக்கூடிய இந்த ஜவஹர் வித்யாலயா மேல்நிலை பள்ளியானது. இந்த பள்ளியில் நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவானது தற்போது முடிவடைந்திருக்கின்றது. 6 மணி ஆனதும் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பூத்துகள் அனைத்தும் மூடப்பட்டு இங்கு அதற்கு முன்பு 6 மணிக்கு முன்பாக பள்ளிக்குள் வந்தவர்கள் மட்டுமே இங்கு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். அவர்களும் வாக்களித்துவிட்டு தற்போது வெளியில் சென்றிருக்கக்கூடிய நிலையில் இங்கு இந்த வாக்கு மையத்தில் நடைபெற்று வந்த வாக்குப்பதிவானது முடிவுக்கு வந்திருக்கின்றது. தற்போது இந்த இங்கு வந்த வாக்காளர்கள் பதிவு செய்த வாக்குகளை அந்த ஓட்டு பெட்டிகளை தற்போது அவற்றை மூடி சீலிடும் பணியினை இங்கு இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் தற்போது நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த வாக்கு எந்திரங்களானது மிகவும் பாதுகாப்பான ஒரு நிலையில் இங்கு கொண்டு வரப்பட்டன. அதில் தமிழக காவல்துறை மட்டுமல்லாமல் மத்திய துணை ராணுவ படையும் வரவழைக்கப்பட்டு அவர்களது பாதுகாப்புடனும் கொண்டு வரப்பட்ட இந்த வாக்கு பெட்டிகள் தற்போது மீண்டும் அவை அனைத்தும் சீலிடப்பட்டு அவை அனைத்தும் ஸ்ட்ராங் ரூமுக்காக மீண்டும் கொண்டு செல்லப்பட இருக்கின்றன. இதில் இன்று சென்னையை பொறுத்தவரையிலும் சென்னையின் 3 தொகுதிகள், அதாவது மத்திய சென்னை, வட சென்னை மற்றும் தென் சென்னை ஆகிய 3 இடங்கள் தான் தமிழ்நாட்டிலேயே குறைந்த அளவிலான வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட தொகுதிகளாகவும் இருந்து வந்தது. அந்த 6 மணிக்கு தற்போது இந்த வாக்குப்பதிவு முடிந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் சரி தென் சென்னை, அதிலும் மிக முக்கியமாக தென் சென்னை தொகுதியானது குறைவான வாக்குகளை பெற்றிருக்கின்றது நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்போது இந்த 6 மணிக்கு வாக்குப்பதிவானது முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் அதிகாரிகள் அவர்களுக்கு ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மூலம் அளிக்கப்பட்டிருந்த பயிற்சியின் அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் விவிபேட் ஆகியவை அனைத்தையும் எப்படி இங்கு கொண்டு வரப்பட்டதோ அதுபோலவே மீண்டும் அவை அனைத்தையும் மூடி பாதுகாப்பாக அவற்றை வைத்து தற்போது அவற்றை மீண்டும் ஸ்ட்ராங் ரூமுக்கு கொண்டு செல்லப்பட இருக்கின்றனர். அதற்கு முன்பாக தற்போது இங்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை எந்த விதத்திலும் அவை டேம்பரிங் செய்யப்படாமல் இருப்பதற்காக அவற்றை சீல் வைக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குப்பெட்டியும் சரி, இங்கு மக்கள் வாக்குப்பதிவு செய்த அனைத்து இவிஎம் மிஷின்களும் ஒவ்வொரு மிஷினையும் எப்படி அவற்றை சீலிட வேண்டும், அந்த சீல் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்த வரையறைகளும் இங்கு இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வரையறைகளின்படி அவர்கள் இவை அனைத்தையும் சீலிட்டு மீண்டும் அவர்கள் இங்கு கொண்டு வந்த அதே பெட்டிக்குள் அந்த இவிஎம் மிஷின்களை போட்டு அதன் பிறகு அங்கிருந்து ஸ்ட்ராங் ரூமுக்கு கொண்டு செல்வதற்காக இங்கு காவல்துறையினர் மட்டுமல்லாமல் அதே போல மத்திய படையினரும் ராணுவ படையினரும் இங்கு வந்திருக்கின்றனர். அவர்கள் மூலமாகத்தான் மிகவும் பாதுகாப்பாக இந்த பெட்டி இவிஎம் மிஷின்களானவை இங்கிருந்து கொண்டு செல்லப்பட இருக்கின்றன. எனவே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலானது மிகப்பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் இல்லாமல், அதிலும் மிக முக்கியமாக தென் சென்னை பகுதியை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாக்களிக்க வந்து மக்கள் வாக்களித்துவிட்டு சென்றிருக்கின்றனர். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.